நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா டெய்லி சேலஞ்சில் ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். டெய்லி ஒரு டாபிக் கொடுத்துட்டு ஒரு 30 பேஜ் மினிமம் நீங்கள் படிக்கிறதுக்கான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பேஜ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். டெய்லி ஈவினிங் வந்து 6 மணிலேருந்து நைட் 10 மணி வரையும் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த டெய்லி சேலஞ்ச் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து யூடியூப்பில் நம்ம லைவ் கொடுத்துட்றோம். ஒரு டாபிக் ஏதாவது கொடுத்துட்டு அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பிளான் பேஸ் பண்ணி குரூப் 4 பிளான், அதே போல் குரூப் 2 குரூப் 2 பிளான், இதில் இருக்கக்கூடிய லெசன்ஸை வந்து நம்ம ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் லைவ் டெஸ்ட் கொடுப்போம். ஸோ யூடியூப்பில் லைவ் டெஸ்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை இப்போ கொடுத்துருக்கூடிய டெய்லி சேலஞ்ச், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதியமான் டீமோட ஆப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நமக்கு சேனல்லையும் உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டாக தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, நார்மலாக யூடியூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக சும்மா நம்மளும் எழுதி பார்க்கலாம், சும்மா நம்மளும் பார்த்துட்ருக்கலாம், இல்லை நம்மளும் இந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் தேர்வு எழுதுறீங்கன்னு வைங்களேன், அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் பார்த்தீங்கன்னா சும்மா சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணாமல் அந்த கொஷினை ரீட் பண்ணிட்டு போய்க்கலாம், இல்லை அந்த கொஷினை பார்த்துட்டு போய்க்கலாம், இல்லை யூடியூப்பில் ஒரு 40 நிமிஷம் லைவ் போடுறோம், இல்லை ஒரு 1/2 மணி நேரம் லைவ் போடுறோம் அப்படின்னா கொஷினுக்கு ஆன்சர் நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஜஸ்ட் அந்த லைவை நம்ம லிசன் பண்ணலாம். ஏதாவது ஒரு லைவ் இல்லை 2 லைவ் அப்படின்னா பரவாயில்ல, இல்லை ஏதாவது ஒரு டெஸ்ட் இல்லை 2 டெஸ்ட் அப்படின்னா பரவாயில்ல. எல்லா விதமான தேர்வுமே நான் சும்மா எழுதுகிறேன், இல்லை எல்லா விதமான லைவுமே நான் சும்மா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. சரிங்களா, ஸோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாமா வேண்டாமா, நமக்கு டைம் இருக்கா இல்லையா. இது வந்து உங்களுடைய பிரச்சனை இல்லை. சரிங்களா, உங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு படிக்க டைம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை தேர்வு எழுத டைம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த போர்ஷனை படிக்கிறதுக்கான டைம் இல்லாமல் போகலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போகலாம், இல்லை லைவை பார்த்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுடைய தப்பு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ளஸ் உங்களுடைய நேரத்தை மட்டும் இல்லாமல் உழைப்பையும் இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா, ரெண்டுமே கண்டிப்பாக தேவை. உங்களுடைய டைம், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தேவை. இது இல்லாமல் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். சரிங்களா, தினசரி படிக்கக்கூடிய நேரம், நீங்கள் எந்தளவு உழைப்பு போடுறீங்க, ப்ளஸ் ரெகுலராக நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி, இது எல்லாம் தான் உங்களுடைய வெற்றிக்கு கை கொடுக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் படிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை யூடியூப் சேனலில் நான் சொல்கிறேன், இல்லை நானே ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்ருக்கேன், டெய்லி சேலஞ்ச் கொடுத்துட்ருக்கோம், இல்லை யூடியூப்பில் லைவ் கொடுத்துட்ருக்கோம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பாஸ் பண்ணிடுவோம், இல்லை இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் நம்புறதை விட முதல்ல ஒரு பிளான் எடுங்க. சரிங்களா, இப்போ நம்ம கொடுக்குறதே வந்து எந்தளவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். சிலபஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். புதுசாக வர நிறைய பேர் தான் அந்த மாதிரி பண்ணுறீங்க. இது உங்களுடைய தவறு இல்லை, பட் அந்த அவேர்னஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ. சரிங்களா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 தேர்வுகளில் தொடர்ந்து வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் எழுதுறதுனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது இல்லாமல் நான் ஆல்ரெடி ரெகுலராக உங்களுக்கு லைவ்லேயே சொல்லியிருப்பேன். முடிஞ்ச சொல்லி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்கூல் புக்கில் தானே அந்த டாபிக் படிக்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதையாவது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் இந்த டைமும் சொல்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இது வந்து நீங்கள் ஒரு நாள் 2 நாள் டைம் கூட எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பெரிய சிலபஸ் தான். படிக்க குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். சரிங்களா, நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், ஃபுல் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா கூட படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு தேர்வுலாம் எழுதுகிற 6லேருந்து 8 மாதமாவது குறைஞ்சபட்சம் எடுத்துக்கும். நீங்கள் எவ்வளோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 8 மாதமாவது உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். நான் சொல்கிறது படித்து முடிச்சு நீங்கள் ரிவிஷன்லாம் பண்ணுறதுக்கு. சரிங்களா, உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியும், சிலபஸ் என்ன, அதே போல் எவ்வளோ பேர் வந்து காம்பீட் பண்ணுறாங்க, நம்ம அதில் எந்த ரேங்க்ல வரும். உடனே வந்து சார் அப்போ 3 வருஷம் படிக்கிறாங்க, 2 வருஷம் படிக்கிறாங்க, அவங்க மட்டும் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரே சிலபஸ் தான். சரிங்களா, எல்லாரும் ஒரே மாதிரி தான் படிக்க போகிறாங்க. அவங்க முன்னாடி படித்து முடிச்சிருக்கலாம், ரிவிஷன் பண்ணுவாங்க. நீங்களும் காம்பீட் பண்ண போகிறீங்க. சரிங்களா, முன்னாடி படித்தவங்க நிறைய கேள்வி அட்டன் பண்ணுவாங்க, லேட்டாக படிக்கிறவங்க கம்மியான கேள்விகள் அட்டன் பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் 200 கொஷின். சரிங்களா, எக்ஸாம் ஹாலுக்கு போனால் 200 கொஷின். அந்த 200 கொஷினில் எத்தனை பேருக்கு எவ்வளோ கொஷின் தெரியுது, எவ்வளோ பேர் வந்து அந்த 200 கொஸ்டினை சரியாக ஆன்சர் பண்ணுறேன், அவ்வளோதான் வந்து எக்ஸாமில் நம்ம பார்க்க வேண்டியது. நான் 3 வருஷம் படித்தேன், 4 வருஷம் படித்தேன், இல்லை நான் 6 மாதம் படித்தேன், 4 மாதம் படித்தேன், இதெல்லாம் மேட்டரில் நம்ம தெளிவாக படிச்சிருக்குமா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 6 மாதத்தில் படிக்கும்போது உங்களால் தெளிவாக படித்து முடிச்சிருக்க முடியாது, இல்லை ரிவிஷன் பண்ணியிருக்க முடியாது. இது மேக்ஸிமம் இருக்கக்கூடியவங்க. சரிங்களா, மேக்ஸிமம் 95% வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது டைம் எடுத்துக்கும். இல்லை சார் நான் 2 மாதத்தில் படிச்சுட்டேன், ஒரே மாதத்தில் படித்தேன், கடைசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் அப்ளை பண்ணிட்டு தான் படித்தேன், ஆனால் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அவங்க சொல்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் பெருசாக நினச்சிக்கணும், அதுக்காக தான் சொல்லுவாங்க. இல்லை அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்.
மற்றபடி உண்மையிலேயே சிலபஸ் எடுத்து வச்சு பாருங்கள். ஒரு சாதாரண எக்ஸாம் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டால் அவ்வளோலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் படித்து முடிக்க முடியாது. நீங்களே உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை உங்கள் காலேஜ்லையோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்கிட்டயே சிலபஸை கொடுங்க. சரிங்களா? யாராலையும் அவ்வளோ குயிக்கெல்லாம் படிக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் படித்து முடிச்சுடுதுங்க. ஒன்றும் தப்பு இல்லையே. படித்து முடிச்சுட்டு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணலாமே, படித்து முடிச்சுட்டு ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணலாமே. உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம்ல. நம்ம ஏன் நம்மளே ஏமாற்றிக்கணும்? நம்ம ஏன் சும்மா இருந்து இந்த விஷயத்தை வந்து சும்மா யூஸ் பண்ணிக்கணும்? யோசிச்சு பாருங்கள். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதையும் வேஸ்ட் பண்ணுறோம். படித்து முடிச்சிருந்தோம்னா நமக்கு அது யூஸ் ஆகும். என்ன கேள்வி கேட்குறாங்க நமக்கு தெரியும், அதை அட்டன் பண்ணால் நமக்கு என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியும். இப்போ எதுவுமே இல்லாமல் நம்ம படிக்கவும் இல்லை, தேர்வுலேயும் தப்பு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் தேர்வு எழுதும்போது ஒன்றும் தெரியாமல் எழுதுகிறோம். அப்படின்னும் போது எல்லா இடங்களையும் நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம். அந்த தப்பு சரி செஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு தேர்வுகள் கொடுக்குறோம். ஸோ முடிஞ்ச வரையும் அந்த தவறுகளை சரி செஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் எதுவும் தவறாக சொல்லியிருந்தால் நீங்கள் அதை சரி செஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? முடிஞ்ச வரையும் உங்களை நீங்களே மெருகேற்றிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறது அதுதான். சரிங்களா? தவறுகளை நம்ம தான் திருத்திக்கணும். சரிங்களா? யார் யாரெல்லாம் திருத்திக்கிறாங்களோ அவங்க முன்னாடி ஓடிட்டே இருப்பாங்க. நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், வேக்கன்சி எவ்வளோ வருதோ அவ்வளோ பேர் தான் வெற்றி பெறுவாங்க. எல்லாரும் வெற்றி பெற மாட்டாங்க. இப்போ 1,00,000 பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக இருந்தால் ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமே எடுத்துக்கலாம். 1,50,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் வந்து போஸ்டிங் போனாங்க? எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அவ்வளோ பேர் தான் உள்ளே போகிறாங்க. சரிங்களா? இல்லை அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எடுத்துக்கலாம். ஒரு 10,000 வேக்கன்சி வருது அப்படின்னா 10,000 பேர் தான் வேலைக்கு போக போகிறாங்க. அந்த 10,000 பேரில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா 20,00,000 பேர் இல்லை 15,00,000 பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க. அந்த 15,00,000 பேர்த்தில் நானும் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம மேம்போக்காக இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வெற்றி பெறணும் அப்படின்னா முன்னாடி ஓடி தான் ஆகணும். சரிங்களா? நீங்கள் படிச்சிட்டிங்க, நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுனாலையோ இல்லை நீங்களே நினச்சிக்கிறதுனாலையோ அது மாறிட போகிறதில்ல. சரிங்களா? உங்களை நீங்களே நேர்மையாக யோசிச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ முடிச்சிருக்கோம். மனசு குத்தும் இல்லையா? நமக்கே தெரியும். இது படிச்சுட்டுமா சும்மா பொய் சொல்லணுமா நமக்கே தெரியும்ல. சார் நான் படிச்சிட்டேன் அப்படின்னும் போது நமக்கே தெரியும் நம்ம பொய் சொல்கிறோமா இல்லை உண்மையாக சொல்கிறோமா, இல்லை பாதி லெசன் படிச்சிருக்குமா இல்லை 2 லெசன் படிச்சிருக்குமா நமக்கே தெரியும். ஸோ நமக்கு நம்ம நேர்மையாக இருந்தோம்னா, நமக்கு நம்ம நேர்மையாக தேர்வு எழுதணும்னா கண்டிப்பாக தேர்வு அறையில் போயிட்டு நம்மளால் சரியான முறையில் தெளிவாக எக்ஸாம் அட்டன் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுற ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும். நம்மளே ஏமாத்தினோம்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், நம்மளை ஏமாற்றிக்க வேண்டியது இருக்கும். எல்லா இடங்கள்லையும் நம்ம பின்வாங்க வேண்டியது இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் பின்வாங்குவோம். எல்லோரும் ஓடிட்டு இருப்பாங்க. சரிங்களா? யாரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது புரிஞ்சுக்கோங்க. இது போட்டித் தேர்வு. எல்லாருமே முன்னாடி நோக்கி தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ நண்பன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ 10 பேர் சேர்ந்து படிக்கிறாங்க, 4 பேர் சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா 10 பேர் வேலைக்கு போயிருந்தால் சந்தோஷம். ஆனால் 6 பேர் வேலைக்கு போய்ட்டு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? நிறைய இடங்களில் இது நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும். போட்டித் தேர்வுனா அப்படி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரிக்கில் வருவீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒவ்வொருடைய குடும்ப சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி வேறமாக இருக்கலாம். அவங்க ஃபேமிலியில் நல்லா படிச்சிருந்துருப்பாங்க, இல்லை நீங்கள் நல்லா படிக்காமல் இருந்திருப்பீங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரலையும் யாரையும் கம்பேர் பண்ணிக்காமல் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தயவு செஞ்சு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப்பில் வைக்கக்கூடிய தேர்வுகளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு எங்கே ஃபாலோ பண்ணாலும் சரி. சரிங்களா? நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் போய் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கேயாவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் வந்து சேர்ந்து படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் எங்கே ஃபாலோ பண்ணாலும் சரி, படிக்கிறது தான் உங்களுடைய அல்டிமேட் கோல். வரக்கூடிய தேர்வில் நீங்கள் கிளியர் பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் மைண்டில் வைங்க. அதுக்கு ஃபாலோ பண்ணி படிங்க, போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்சி வரும். நன்றி, வணக்கம்.